ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யூஜிடிஆர்பி லாஸ்ட் நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல எந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது லாஸ்டா நடந்த யூஜிடிஆர்பி கொஸ்டின். இது ஏ டைப் கொஸ்டின், ஓகேவா? ரெண்டு டைப் இருக்கும், ஏபின்னு ரெண்டு டைப் இருக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து ஏ டைப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இல்ல, ஓவரால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ல இருந்து தான். சரியா? பாருங்க, இந்த புக்கு என்ன அப்படின்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக்கோட மாடர்ன் அல்ஜிப்ரா புக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த புக்கு தான் நான் சொன்னது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இது யூஜிக்கு நம்ம படிச்ச புக்கு தான், ஓகேவா? ஸோ இந்த புக்ல பார்த்தோம்னா லாஸ்ட்ல, ஓகேவா, கடைசியில எம்சிக்யூ கொடுத்துருப்பாங்க. புக்கோட ஆத்தர் எம்சிக்யூ கொடுத்துருக்காரு. மொத்தம் 224 எம்சிக்யூ இருக்கு. 224 1 மார்க் இருக்கு. இதுல எந்தெந்த கொஸ்டின் நம்பர் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ இதுல இருந்து இந்த 224 எம்சிக்யூல இருந்து டைரக்ட் கொஸ்டின் அப்படி 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இந்த புக்குக்கு இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஓவராலா 8 கொஸ்டின்ஸ் இந்த புக்ல இருந்து வந்திருக்கு, ஓகேவா? டைரக்டா இந்த புக்ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட புக்கை நம்ம படிக்காம விடலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? ஸோ இந்த புக்கை லைன் பை லைனா நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கிளாஸ் எடுக்க கொடுக்குறேன். ஒவ்வொரு கொஸ்டினுமே இந்த புக்ல எங்க இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். புக்கு உங்க கையில இருக்குன்னா நீங்க புக்கை வச்சு செக் பண்ணிக்கலாம், ஓகேவா டீச்சர்ஸ்? அது போக இந்த எம்சிக்யூ பேஜ் நம்பரும் சொல்லிடுறேன். இந்த லாஸ்ட் இந்த 224 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல எத்தனாவது கொஸ்டின் நம்பர்னு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயிலா நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டின் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 75 கொஸ்டின் நம்பர் 75க்கு ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான். W1 plus W2 whole orthogonal equal to W1 orthogonal intersection W2 orthogonal. இந்த ஏதான் கொஸ்டின். இது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னா இந்த புக்ல 6th சாப்டர்ல 9th பேஜ்ல இருக்கு, ஓகேவா? அதாவது இந்த புக் இருந்துச்சுன்னா இந்த கார்னர் ரைட் கார்னர் பாருங்க, இங்கதான் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுல 6.9ல இருக்கு, ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். 2 இருக்கும். ஒன்னு இது இருக்கும், W1 plus W2 whole orthogonal equal to W1 orthogonal intersection W2 orthogonal. ரெண்டாவது என்ன இருக்கும்னா இந்த ஆபரேஷன்ஸ் மாறி இருக்கும். இது வந்து ஒரு தியரம். எப்படி இருக்கும்னா W1 intersection W2 whole orthogonal equal to W1 orthogonal plus W2 orthogonal இருக்கும், ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு தியரம். ஸோ அதுல இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆபரேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்செக்ஷன் பிளஸ் இங்க வந்தாலும் சரி இங்க போனாலும் சரி ரெண்டு மாறினாலும் ஒண்ணுதான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த மாடர்ன் அல்ஜிப்ரா ஆறுமுகம் அண்ட் ஐசக் சார் புக்கோட தான் மாடர்ன் அல்ஜிப்ரால தான் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் பெண்டிங் இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க 74, இதுக்கு முந்தின கொஸ்டின். ஸோ இந்த 74க்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஏ, ஓகேவா? ஸோ இது பேஜ் நம்பர் 5.4ல இருக்கு, ஓகேவா? சேம் புக் தான் டீச்சர்ஸ். இந்த புக்ல இருந்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன், ஓகேவா? இந்த புக்ல பேஜ் நம்பர் 5.4ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி 73மே சரி, எல்லாமே புக் இன்சைடு தான், ஓகேவா? இந்த 73 இருக்கட்டும், 73 கொஸ்டின் நம்பர் 73 வந்து ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. சேம் புக்கு உள்ள புக்குக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 72 வெக்டர் அல்ஜிப்ரால இருக்கு, வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கு, சாரி வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கு இந்த கொஸ்டின். இப்ப 71 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ 71. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதுதான். இது வந்து பூலியன், ஏன்னா A squared equal to A இருக்கு. இது வந்து பூலியன் ரிங்கு. ஸோ இது பேஜ் நம்பர் பார்த்தோம்னா 4.4, சரியா? பேஜ் நம்பர் 4.4. அது போக நான் சொன்னேன் இல்லையா, இந்த புக்ல மாடர்ன் அல்ஜிப்ரா புக்ல லாஸ்ட் பேஜ் சொன்னேன் இல்லையா, இந்த லாஸ்ட் பேஜ்ல ஒரு 224 எம்சிக்யூ இருக்குன்னு. அதுல இது எத்தனாவது கொஸ்டின் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 102வது கொஸ்டின் நம்பர், ஓகேவா? இந்த 71ங்கிறது 102வது எம்சிக்யூ. மாடர்ன் அல்ஜிப்ரா புக்ல 102வது கொஸ்டின் நம்பர்ல இருக்கு, ஓகேவா? புக் பேக்ல. ஸோ டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் இது நம்ம உள்ளே படிச்சிருப்போம். சிம்பிள் கொஸ்டின் தான். A squared equal to A or
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது பூலியன் ரிங் நமக்கு தெரியும். பட் ஈஸியான கொஸ்டின் தான். பட் எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? எம்சிக்யூல 102வது கொஸ்டினா இருக்கு. அடுத்து அதே மாதிரி 70வது கேள்வி. இது 75வது கேள்வி இருக்கு. சரியா? புக்ல லாஸ்டா கொடுத்துக்கூடிய இந்த 1 மார்க்ல எம்சிக்யூல கொஸ்டின் நம்பர் 75ல இருக்கு. ஓகேவா? சோ அப்படியே மேல போனோம்னா 69th கொஸ்டின். இதே எம்சிக்யூல கொஸ்டின் நம்பர் 68ல இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 68ஆ இருக்கு. சோ இதே மாதிரி தான் டீச்சர்ஸ் நான் சொல்றேன். மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் இந்த மாடர்ன் அல்ஜிப்ரா புக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா? சோ இதை நம்ம படிக்கிறத தெளிவா படிக்கணும். புக்கு உள்ள நம்ம டாபிக் வைஸ் படிக்கிறோம். அது போக இந்த புக்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு புக் லாஸ்ட் போயிருங்க. ஓகேவா? புக் லாஸ்ட்ல ஒரு 224 எம்சிக்யூ இருக்கும். அதுல நம்ம சாப்டர்ல என்னென்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ இருக்கு இல்லையா? எம்சிக்யூ டைரக்டா இருக்கிறதே 5 கொஸ்டின்ஸ் இங்க வந்திருக்கு. அப்படின்றப்ப இதை நம்ம படிக்க விடலாமா? நமக்கு ஒரு கொஸ்டினே லைஃபை டிசைட் பண்ணும். அப்படி இருக்கிற நேரத்துல 5 கொஸ்டின்ங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இதை ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புக் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது நம்ம சொல்லிடுவோம். அது போக எந்த புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த புக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்து, நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம இது கொடுக்கறது ஓகே, சிலபஸ் வைஸா கம்ப்ளீட் மெட்டீரியலே நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ், நோ காஸ்ட் கிளாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது எல்லாமே நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? ஸோ மறந்துடாதீங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த மூவ் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த 150 கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். லாஸ்டா நடந்துச்சு இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவைக்யூ, இந்த பிவைக்யூ 150 கொஸ்டினுக்குமே ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. நன்றி.